வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளா பார்க்குறவங்க நாம எந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெருசா பண்றதில்லன்னு கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா அது யூடியூப் ஆட் ரெவென்யூ மட்டும்தான். பட் அதை வச்சு மட்டுமே தொடர்ந்து ஒர்க் பண்றது டே பை டே கெட்டிங் டஃப். அதனால உங்ககிட்டயே ஒரு ஹெல்ப் கேட்கலான்ற ஒரு முயற்சி தான் இது. 5 மினிட் வீடியோஸில் வர்ற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை ஸ்க்ரீனில் தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இதோட UPI ஐடியாவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் இந்த கான்ட்ரிபியூஷன் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். உங்களோட பழைய பெட்ரோல் டீசல் வண்டிகளை கூடிய சீக்கிரத்தில் எடைக்கு போடுற நிலைமை வந்தாலும் வரலாம். ஷாக்கிங்காக இருக்கல? அதுவும் குறிப்பாக பெரிய பெரிய நகரங்களில் இருக்கவங்களுக்கு இந்த நிலைமை கூடிய விரைவில் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு என்ன ரீசன், இது நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்றதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஜூலை 1, 2025 அன்னைக்கு காலையில் டெல்லியில் இருந்த மக்கள் வழக்கம் போல அவசரமாக அவங்களோட வேலைகளுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் கிளம்பிட்டு இருந்தாங்க. யூஸ்வலா அவங்க அப்படி போகும்போது காருக்கும் சரி 2 வீலர்ஸ்க்கும் சரி பெட்ரோல் டீசல் போடுறது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதி காலையில் பங்குக்கு போனவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் தான் காத்து இருந்துச்சு. என்ன ஷாக்னா, 10 வருஷத்துக்கு மேலான டீசல் வண்டிகளுக்கும் 15 வருஷத்துக்கு மேலான CNG அண்ட் பெட்ரோல் வண்டிகளுக்கும் இனிமே ஃபியூயல் நிரப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்த பல பெட்ரோல் பங்க்ல ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இன்னும் சில பங்க்ஸ்ல எல்லாம் ஒரு படி மேல போய் RTO ஆபீசர்ஸே நேரா அங்க வந்து நின்னுகிட்டு எந்தெந்த வண்டிகள் எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த வண்டிகளை எல்லாம் சீஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படின்னா, ஒன்னா 5000 10,000 ஃபைன் கட்டிட்டு அந்த வண்டியை டேக் ஓவர் பண்ணிட்டு போகணும், இல்லனா அப்படியே விட்டுட்டு கிளம்ப சொல்லியிருக்காங்க அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே. இதை கேட்ட மக்கள் லிட்ரலி ஷாக் ஆகி போனாங்க. பொதுவா வேலைக்கு போறவங்கன்னு மட்டும் இல்லாம மற்ற வேலைகளுக்கு போறவங்க, அதாவது டெய்லி வெஜஸ்க்கு போறவங்க, ஷாப் ஓபன் பண்ண போறவங்கன்னு எல்லா தரப்பு மக்களும் இதனால பாதிக்கப்பட்டாங்க. இப்படியே அன்னைக்கு காலை பொழுது கடந்திருக்கு அண்ட் ஈவினிங்கும் ஆயிருக்கு. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை ரெக்டிஃபை பண்ண எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதனால மக்கள் மத்தியில ஒரு பெரும் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுவும் டெல்லி மாதிரியான சிட்டிஸ்ல ரொம்பவே காஸ்ட்லியான கார்ஸ் எல்லாம் வேற ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது பழைய வண்டிகளுக்கு பெட்ரோல் போட முடியாத, டீசல் போட முடியாத ஒரு நிலை வரும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது பழைய வண்டிகளை வச்சிருந்தவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால சிலரெல்லாம் அவங்களோட வண்டிகளை பேனிக் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம பேனிக் பையிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி டெல்லியில ஜூலை 1, 2, 3 ஆகிய நாட்கள்ல நிறைய பேர் அவங்களோட பழைய கார்களை பேனிக் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால 15 லட்சம் ரூபாய் காரை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறது, 10 லட்சம் ரூபாய் காரை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் அப்படி விற்கப்பட்ட வண்டிகள்ல சில வண்டிகள் எல்லாம் ரொம்ப நல்ல கண்டிஷன்லயும் இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் செய்யப்பட்ட 50,000 கிலோமீட்டருக்கு உள்ள ஓடின வண்டிகளை கூட பேனிக் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை வச்சிருந்த ஓனர்ஸ். அந்த சமயத்துல அவங்களோட எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இதை மட்டும் வெளியே எடுத்துட்டு போகும்போது RTO கண்லையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆபீசர் கண்லையோ மாட்டுனா கண்டிப்பா அதை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்த விலைக்கு வித்தா நமக்கு லாபம் தானுன்ற ஒரு மைண்ட் செட்லயே இதை எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சாங்க அந்த கார் ஓனர்ஸ். ஆக்சுவலா அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. பழைய வண்டிங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட மாட்டோம்னு முதல்ல அறிவிச்ச உடனே மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயோ இல்ல ஈவினிங்லயோ அதை வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு தான் நினைச்சாங்க. டெல்லி கவர்மெண்ட் கிட்ட மீடியா இதை பத்தி கேட்கும்போது, இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டருங்க, நாங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. அப்பதான் மக்களுக்கு பயம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. இதனால ஒரு பக்கம் கூச்சல் குழப்பம் அதிகமாச்சு, மக்கள் மத்தியில கோபமும் அதிகமாக ஆரம்பிச்சது. இதை கவனமா வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்த டெல்லி கவர்மெண்ட் பிரச்சனை பெருசாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பேனை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறனும், இன்னும் சில மாதங்கள் கழிச்சு கண்டிப்பா இந்த பேன் அமல்படுத்தப்படும் சொன்னாங்க.
அண்ட் அது வரைக்கும் பழைய வண்டிகள் இத எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ், சுருக்கமா EOL வெஹிக்கிள்ஸ்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டுக்கலான்ற அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நேத்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து இந்த பேனை டெல்லியோட ஒரு 5 மாவட்டங்கள்ல கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு, அடுத்த வருஷத்தோட ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பேன் டெல்லி முழுக்க கட்டாயமா அமல்படுத்தப்படும்னு அறிவிச்சாங்க டெல்லி கவர்மெண்ட். அந்த டைமுக்குள்ள செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஒரு பேனை திடீர்னு தான் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இது சம்பந்தமான மற்ற தகவல்கள், சுப்ரீம் கோர்ட்ல போட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இது. அதை பத்தி இப்போ நாம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். நீங்க அடிக்கடி நியூஸ் வாட்ச் பண்ற ஒரு நபரா இருந்தா டெல்லியில ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்துல ரொம்ப வருஷமாவே அங்க இருந்து வருது. இதுக்கு ஏகப்பட்ட காரணங்களை சொல்றாங்க. அதுல ஒண்ணு 4 வீலர் 2 வீலர் மாதிரியான வண்டிகள் மூலமா ஏற்படக்கூடிய பொல்யூஷன். இந்தியன் கவர்மெண்டோட வாகன் டேட்டாபேஸ் படி டெல்லியில மட்டுமே 62 லட்சம் வாகனங்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அதுல 41 லட்சம் வண்டிங்க 2 வீலர்ஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு, 18 லட்சம் வண்டிங்க 4 வீலர்ஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கான வாகன பயன்பாடுன்றது டெல்லியோட மொத்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். இது இல்லாம டெல்லியில இருந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய யூபி, ஹரியானா, ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல 42 லட்சம் வெஹிக்கிள்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கான். அண்ட் இவையெல்லாம் டெல்லியோட ஏதோ ஒரு திசையில இருந்து டெல்லிக்குள்ள என்டர் ஆகிட முடியும். அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த ஏரியால மட்டுமே கிட்டத்தட்ட 1,08,00,000 வண்டிகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு மட்டுமே இருக்கு. இதுல சரி பாதி, அதாவது 54 லட்சம் வாகனங்கள் டெய்லியும் டெல்லிக்குள்ள ஓடுனாவே என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும்ன்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது இப்போதைய கரண்ட் டேட்டா தான். இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கான பாதிப்பு இல்லைனாலும் அப்பயுமே பாதிப்பு இருந்திருக்குதான். இதனால 2014ஆம் ஆண்டு இந்தியன் கவர்மெண்டோட நேஷனல் கிரீன் ட்ரைபுனலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அண்ட் இவங்களோட வேலை என்னன்னா, இந்தியாவில் சுற்றுச்சூழல் சார்ந்து ஏற்படுற பிரச்சனைகளை கவனிச்சு அதுக்கு தீர்வு சொல்வதுதான். அவங்க கிட்ட 2014ஆம் ஆண்டு டெல்லி பொல்யூஷன் சம்பந்தமா ஒரு பெட்டிஷன் போயிருக்கு. இதை கவனமா ஆராய்ச்சி பண்ண நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் என்ன பண்றாங்கன்னா, அதிகமா பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய பழைய வண்டிகளை டெல்லியோட ரோட்ஸ்ல இருந்து அப்புறப்படுத்தினா என்னன்ற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க. அதுதான் இந்த பிரச்சனையோட தொடக்கமே. இதை முதல்ல அவங்க யோசிச்சு அதை ஒரு ஆர்டரா போடும்போது இத்தனை நாளுக்குள்ள அந்த பேனை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு டெட்லைன் எல்லாம் ஒன்னும் குறிப்பிடல. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஆர்டரை NGT போட்டதும் இதுக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பதிவு செய்யப்படுது. அந்த கேஸ்ல NGTயோட இந்த பேனை நீக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை தரவா விசாரிச்ச உச்சநீதிமன்றம் NGTயோட பேன் கரெக்டான ஒண்ணுதான்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. இது நடந்தது 2015 ஏப்ரல்ல. அதே ஏப்ரல்ல NGT இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. என்னன்னா, டெல்லி, ஹரியானா, யூபி மாதிரியான மாநிலங்கள்ல இருக்க RTOஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இனிமே பழைய வண்டிகள் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவலுக்கு கொண்டு வந்தா அதை ரெனியூ பண்ணாதீங்க அண்ட் அந்த வண்டிகளோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குரிய அதிகாரிகள் கிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க NGT. இப்படியே அடுத்தடுத்த வருடங்கள்ல தொடர்ச்சியா இந்த விஷயத்துல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுட்டே வந்திருக்கு. அண்ட் 2018ல மறுபடியும் இதை பேன் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போயிருக்கு. அண்ட் இதையும் விசாரிச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி NGTயோட பேன் கரெக்டான ஒண்ணுதான் சொல்லிட்டு அதையும் டிஸ்மிஸ் பண்ணாரு. அப்படி டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அந்த பேனை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியும் அது சார்ந்த அவேர்னஸை டிவி அட்வர்டைஸ்மெண்ட், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் கொடுத்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணவும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க, குறிப்பா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு. அது சம்பந்தமா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்ட வந்த நிலையில COVID-19 பிரச்சனை வருது. இதனால 2 வருஷம் கிட்ட இந்த பிரச்சனை அப்படியே தள்ளி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர்ல டெல்லி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மறுபடியும் இந்த விஷயத்துல வேகம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க வண்டிகளை சீஸ் பண்ணல. பட் இப்படி பழைய வண்டிகளை வச்சிருக்கவங்க தானா முன் வந்து அந்த வண்டிகளை EV வண்டிகளாவோ இல்ல புதிய வண்டிகளாவோ மாத்திக்கலாம், அதுக்கு நாங்க சலுகைகளை கூட கொடுக்கறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை சிலர் பயன்படுத்திக்கிட்டு புது வண்டிகளை வாங்கியிருக்காங்க தான். பட் பெரும்பாலானவங்க அப்படி மாத்தவே இல்லை. அடுத்ததா 2022ல பழைய வண்டிகளோட RC ரெனியூவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆக ஆரம்பிச்சது. அந்த வருடத்தோட எண்ட்ல தான் பழைய வண்டிகளை எல்லாம் சீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த செயல்பாடு 2023லயும் கண்டினியூ ஆயிருக்கு. இப்படி டெல்லியில இருந்த ஆபீசர்ஸ் வண்டியை சீஸ் பண்றதுக்கு எதிரா
டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் செய்யப்பட்டுச்சு. அதுவும் எதுக்குன்னா இப்படி வண்டிகளை சீஸ் பண்ணக்கூடாதுன்னு, சீஸ் பண்ண வண்டிகளை திருப்பி தர வழிவகை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பதிவு செய்யப்பட்டுச்சு. இதை விசாரிச்ச நீதிபதி அவரோட தீர்ப்புல என்ன சொல்லி இருந்தார்னா, அந்த வண்டிகளை பூரா அதுக்குரிய ஃபைனை கட்டிட்டு நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா இனிமே அந்த வண்டிகள் டெல்லியில ஓடக்கூடாது. ஒன்னா டெல்லிக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துருங்க. ஒருவேளை டெல்லியிலேயே நீங்க நிறுத்துற மாதிரி இருந்தா ஒரு பிரைவேட் பார்க்கிங் ஏரியாவை ஏற்பாடு பண்ணி அங்கேயே நீங்க நிரந்தரமா நிறுத்திக்கோங்கன்னு சொல்லி இருந்தாரு அந்த ஜட்ஜ். இந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா வேறு சில கேசஸ் இதே பாணியில போடப்பட்டுச்சு. ஆனா அது எதுவுமே செல்லுபடியாகல. அண்ட் 2024 எல்லாம் டெல்லி அபிஷியல்ஸ் இந்த EOL வெஹிக்கிள்ஸை ரொம்ப ரிகரஸாவே சீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பையும் அந்த வண்டிகளை காப்பாத்திக்க ஒரு வழி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா அந்த வண்டிக்கு NOC இருக்கணும், அந்த வண்டியை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓனர் கைப்பட லெட்டரை எழுதி தரணும். அது மட்டும் இல்லாம டெல்லிக்குள்ள இந்த வண்டியை நிறுத்த பிரைவேட் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இது எல்லாத்தையும் செஞ்ச வாட்டி ஃபைன் கட்டிட்டு, அதாவது கார்ஸா இருந்தா 10,000 ஃபைன் கட்டணும், அதுவே 2 வீலர் 3 வீலரா இருந்தா 5,000 ஃபைன் கட்டிட்டு எடுத்துட்டு போலாம், இல்லனா அந்த வண்டி சீஸ் செய்யப்படும்னு ஒரு வழிவகை செய்யப்பட்டுச்சுதான். இப்படி நிறைய விதங்கள்ல இந்த பிரச்சனை கையாளப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வருஷத்தோட மார்ச் மாதத்துல ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்குன்னா, ஏப்ரல் மாசத்துல இருந்து எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸுக்கு இனி பெட்ரோலோ டீசலோ டெல்லியில இருக்க எந்த பங்க்லயும் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தப்படல. அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசத்துல ஜூலை 1ஆம் தேதியில இருந்து கண்டிப்பா EOL வெஹிக்கிள்ஸுக்கு பெட்ரோலோ டீசலோ அடிக்கப்படாதுன்னு, அதை மீறி எந்த பெட்ரோல் பங்காவது ஃபியூயல் போட்டா அந்த பங்குக்கும் நாங்க சேர்த்து அபராதம் போட போறோம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் ஜூலை 1ஆம் தேதி EOL வெஹிக்கிள்ஸுக்கான ஃபியூயலை நிறுத்தி வச்சாங்க. பட் பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிஞ்சதும் ஜூலை 4ஆம் தேதி அந்த பேனையே பேன் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த வருஷத்தோட நவம்பர் 1ஆம் தேதி டெல்லியோட 5 குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இந்த பேன் கண்டிப்பா அமல்படுத்தப்படும்னு, அடுத்த வருடத்தோட ஏப்ரல் மாசத்துல இருந்து டெல்லி முழுக்கவே இந்த பேன் அமல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. சோ ஜூலை 1ஆம் தேதி போடப்பட்ட இந்த ஃபியூயல் பேன்ன்றது ஏதோ திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த பேன் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு கேட்டா மேபி சில மாதங்கள் தள்ளி போக கூட வாய்ப்பு இருக்குதான். பட் ரொம்ப நாளைக்கு இதை தள்ளி போட மாட்டாங்கன்னு தான் தோணுது. கண்டிப்பா பேன் பண்ண போறாங்க தான் போல. இந்த பேன் அவசியமானு கேட்டா, ப்ராப்பரா மெயின்டைன் செய்யப்பட்டிருக்க எமிஷன் ரேட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள இருக்க வண்டிகளை தவிர்த்துட்டு மற்ற வண்டிகளை அப்புறப்படுத்துவது பல வகையில கரெக்டான ஒரு விஷயம்னு தான் தோணுது. பட் ஸ்டில் ஒவ்வொருத்தரோட கருத்தும் வேற வேற மாதிரி இருக்கலாம். இந்த பிரச்சனையில உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா டெல்லிக்கு இந்த பேன் ரொம்பவே தேவையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமாவே டெல்லியோட ஏர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை எட்டிக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்த வருஷம் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த வருஷம் டெல்லியில முழுசா இந்த பேனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அது அதோட நிக்குமான்னு கேட்டா அங்கதான் விஷயமே. கண்டிப்பா இந்த பேன் டெல்லியோட நிக்காதுன்னு தான் தோணுது. இந்தியாவில் இருக்க மற்ற பெரிய மெட்ரோ சிட்டிஸ் லைக் மும்பை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்னு எல்லா இடங்கள்லையும் இந்த பேன் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாவே தெரியுது. மேபி இந்த பேன் உடனடியா இங்க எல்லாம் கொண்டு வரப்படலனாலும் டெல்லியில நடந்த மாதிரி படிப்படியா இந்த பேன் அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்குதான். ஏன்னா இப்பவே சென்னை, பெங்களூரு மாதிரியான இடங்கள்ல பிரைவேட் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லைன்னா கார் விற்க கூடாதுன்ற மாதிரியான நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் படிப்படியா அதிகமாகி பழைய வண்டிகளை ஸ்கிராப்புக்கு அனுப்புறதுல வந்துதான் நிற்கும். அதனாலதான் முதல்லயே சொன்ன, இன்னும் சில வருடங்கள்ல உங்ககிட்ட இருக்க பழைய பெட்ரோல் இல்லைன்னா டீசல் வண்டிகளை எடைக்கு போடுற ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இதை செய்யறது எல்லாமே நம்மளை எதை நோக்கி நகர்த்துவதற்காகனா, ஜீரோ எமிஷன் வெஹிக்கிள்ஸை மக்களை அதிக அளவுல பயன்படுத்த வைக்கணும்ன்றது தான் இதோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்ல போனா மக்களை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை அதிகமா வாங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது எல்லாமே. யாருக்கு தெரியும், இன்னொரு 15-20 வருஷத்துல இப்போ நாம சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐஸ் என்ஜின்ஸ், அதாவது பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டக்கூடிய வண்டிகளை வாங்கறதுக்கே கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தாலும் வரலாம். இந்த ஒரு நிலை இந்தியாவுக்கு மட்டுமே கிடையாது. உலகம் பூராவும் இருக்க பல்வேறு நாடுகள் ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல ஓடக்கூடிய வண்டிகளை பேன் பண்றதுக்கான முயற்சியில ரொம்ப தீவிரமாவே ஈடுபட்டிருக்காங்க. மேக்சிமம் 2040க்குள்ள உலகத்துல இருக்க பல நாடுகளும் ஜீரோ எமிஷன் கண்ட்ரிஸா மாறிடுவோம்னு சொல்லிட்டு கூட அறிவிச்சிருக்காங்க. அது அப்படியே நடக்குதான்னு தெரியல. பட் அந்த டைம்ல எல்லாம் ஃபாசில் ஃபியூயல்ஸ்லான ஓடக்கூடிய வண்டிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குன்றத உறுதியாவே சொல்லலாம். சோ இதுதான் டெல்லியில ஜூலை 1ஆம் தேதி அனௌன்ஸ் செய்யப்பட்ட ஃபியூயல் பேன் அண்ட் அதை தொடர்ந்து நடக்க இருக்க விஷயங்களை பத்தின தகவல்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.